வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 கிலோ மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சண்டே ஸ்பெஷல். 1 கிலோ மட்டன் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி, மட்டன் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம். ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில் வர வரைக்கும் மட்டன் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கரம் மசாலா ரெடி பண்ணிக்குவோம். பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சம் மிளகு, சோம்பு இதெல்லாம் வச்சு கொஞ்சம் வறுத்தடிச்சுக்குவோம். வறுத்துட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணலாம். நல்லெண்ணெய் பெட்டர். மட்டனுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா 1 கிராம்பு, கொஞ்சம் மிளகு, ஒரு பட்டை, சோம்பு, ஏலக்காய், 1 ஏலக்காய் போட்டு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிறேன். அடுத்து 1 கிலோ மட்டனுக்கு 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் மீடியம் சைஸாக இருந்தால் ஓகே. ரொம்ப சின்னது வேண்டாம், ரொம்ப பெருசு வேண்டாம். ஒரு மீடியம் சைஸ் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க பொடி பொடியாக. நல்லா வணங்கணும். கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். வெங்காயம் நல்லா வெந்துடணும். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகா போடுறேன் ஃப்ளேவருக்காக. அது கூட ஒரு பெரிய தக்காளி 1, கொஞ்சம் மல்லி இலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும். 2-3 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் ரெடியாக வச்சுருக்க மட்டன் எடுத்து போட்டுக்குவோம். நம்ம ஒரு 5 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வெந்ததை நல்லா மட்டன் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். உங்களுக்கு தேவை இருந்தால் கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச மட்டன் கூட வேக வச்ச அந்த தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3-5 நிமிஷம் நல்லா வேகட்டும். நான் தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்திங்கன்னா இன்னும் கூட மட்டன் அந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காவை நான் கொஞ்சமாக வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தேங்காவை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் கையிலே புழிஞ்சு விட்டுக்கலாம். தேங்காய் தேவையான அளவு, உங்களுக்கு தேங்காய் பிடிக்கும் அப்படின்னா ஓகே. அப்படி இல்லாட்டி தேவையான அளவு. அது கூடவே பார்த்திங்கன்னா
ஜீரகம், சோம்பு, அந்த பட்டை எல்லாம் அரைச்சி வச்ச அந்த பொடியும் சேர்த்துக்குவோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 7 நிமிஷம், 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 7 நிமிஷம் நல்லா கவர் பண்ணி வச்சு நல்லா கிளறி விடுங்க. இப்போது மல்லி இலை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. எண்ணெய் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பிரிஞ்சு வந்துடும். ஸோ